எல்லாம் நான் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். எதை சரி என்று சொல்ல முடியாது? நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் சரியாக இருக்கலாம், நீங்கள் சொல்லுகிற காரியங்களிலே நியாயம் இருக்கலாம், நீங்கள் சொல்கிற விஷயங்களிலே உண்மை இருக்கலாம், உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா, எதுவாக இருக்கட்டும், ஏன் அதை உங்களால் தாங்கி போக முடியல? ஏன் அதை உங்களால் சகிச்சு போக முடியல? ஒருத்தவங்க என்ன, நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம், அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நாங்கள் வாயை மூடிட்டு போகணுமா? இது என்ன இது? அப்போ யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுவாங்க, நாங்கள் திருப்பி பேசவே கூடாதா? அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு தான் இருக்கணுமா? இது என்ன இது அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க, சிலர் பேசுகிறாங்க, சிலர் இப்படி நடந்துக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த காரியம் விளங்கவே இல்லை. அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை தான் பேசுகிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எந்த விதத்திலையுமே குற்றமாக இருக்குது. எந்த விதத்திலையும் என்று சொன்னால், உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட, உங்கள் வேலை எந்த தப்பு இல்லாமல் இருந்தால் கூட வாயை மூடிட்டு இருக்கணும் தான் சொல்லியிருக்குது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் என்ன செய்யணும்? அநியாயத்தை சகித்து கொள்ளணுன்றது. இது நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேரால் முடியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அது எப்படி என்னாலெல்லாம் சகிச்சிட்டு இருக்க முடியாது, இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நான் அதை கேட்டுகிட்டே இருக்கணுமா, நான் வாய முடி, ஐயோ நம்மளாலாம் தாங்க முடியாது, நான் ரோஷக்காரி. ரைட். ஏன் உங்களால் சகிச்சு போக முடியல? உங்களால் சகிக்க முடியல தானே? நான் சொன்ன தாழ்மையை பற்றி சொல்ல வந்தேன். தாழ்மை சுவாபத்தினுடைய அடிப்படை என்னென்னா சகிப்புத்தன். தாழ்மை உள்ளவர்கள் சகித்து போவார்கள், சகிப்புத்தன்மை உள்ளவருக்கு தாழ்மை இருக்கும். அப்போ உங்களால் என்ன செய்ய முடியல? உள்ளத்தில், இருதயத்திலே தாழ்மையின் ஆவி, தாழ்மையின் சிந்தை உங்கள் இருதயத்திலே இல்லை. அந்த தாழ்மை இல்லாததுனால உங்களால் என்ன செய்ய முடியல? எதையும் பொறுத்துக்க முடியல, எதையும் சகிக்க முடியல. அதை முதல்ல உணருங்க. அப்போ எது நமக்கு பேசிக், நமக்கு எது அவசியம் தேவை என்று சொன்னால் தாழ்மையின் ஆவி. எதற்காக இந்த தாழ்மை நமக்கு தேவை? கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த தாழ்மையின் ஆவி உனக்கு வேண்டும். இப்போ யோசித்து பாருங்கள், நிறைய பேர் கிருபை வேண்டும் என்று நினைக்கிறார்கள், கிருபை வேண்டும் என்று விரும்புகிறார்கள், கிருபை வேண்டும் என்று ஆண்டவரை தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் கிருபை தருகிறவர் தான், கர்த்தர் இரக்கவும் மனது உருக்கவும் கிருபையும் உள்ளவர் தான். ஆனால் அவர் யாருக்கு அதிகமான கிருபை தருவதாக நாம் இப்போ வாசித்தோம்? அதிகமான கிருபையை தருகிறவர் யாருக்கு? தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ அது அவசியம் தானே? அப்போ உங்களுக்கு அதிகமான கிருபை வேணும்னு சொன்னால் நீங்கள் தாழ்மையாக நடக்க வேண்டும். நீங்கள் தாழ்மையாக நடக்கணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் தாங்கணும், சகிக்கணும். இது என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேசிக்காக என்ன இல்லை? உங்களுக்கு சரியான ஆவி இல்லை, சரியான அபிஷேகம் இல்லைன்னா எதை கண்டாலும், எதை பார்த்தாலும், யார் எதோ ஒன்று சொன்னாலும் உங்களுக்கு மூக்கு மேலே தான் கோபம் வரும், உங்கள் முகநாடி மாறும், மூஞ்சி மாறும், முகம் வேறுபடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் உனக்குள்ள சரியான ஆவி இல்லை. காயினுடைய முகநாடி வேறுபட்டதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் கேட்குறாரு, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குதேன்னு அவரே கேட்குறாரு. இன்றைக்கி நீங்கள் கூட சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, என்ன ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கீங்க, என்ன ஒரு முகம் மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்களே. ஆமாம், காரணம் என்ன? ஏன் முகநாடி மாறுது? தாழ்மை இல்லை, கிருபை இல்லை. நீங்கள் இதையே சொல்லிகிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேதம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனிடத்தில் அதை கேட்கணும், நாடணும், தேவனிடத்தில் சேர்ந்துங்க. இயேசு சொல்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவிடத்தில் வந்து நம்ம கற்றுக்கணும். அந்த வாஞ்சை வேணும். முதல்ல நீ வாஞ்சை இருந்தால் தானே கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேர் இது வேண்டாம்ல நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கணும் எனக்கு அவசியம் இல்லைங்க. இவங்கெல்லாம் என்னது, இந்த நாய் பேயெல்லாம் பேசுகிறதெல்லாம், புறம்போக்கு வழிபோக்கு பேசுறதெல்லாம் பேசிட்டுலாம் நான் கேட்டுட்டு இருக்கணும். எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லைங்க. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என் குடும்பம் என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன. ஓஹோ, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? பெருமை வந்துடுச்சு. இந்த நான் என்று வரும்போதே பெருமை வந்துடுச்சு. பெருமை வரும்போது நம்ம எங்கே இருக்க தாழ்மை இருக்கும். நான் கடந்த வாரம் சொன்னேன், சில பேர் நினைக்கிறாங்க
தாழ்ந்து போகணுன்றீங்க, பொறுத்து போகணுன்றீங்க, சகிச்சு போகணுன்றீங்க, ஒதுங்கி போகணுன்றீங்க. என்னங்க கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சில பேர் அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன், அதுக்கு அளவே கிடையாது. நான் அதுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில். எடுக்க வேண்டாம், வாசிக்க நேரம் இல்லை, கவனிங்க. இயேசு எது வரைக்கும் தாழ்ந்து போனார், தாழ்மையாக நடந்தார்னு எழுதியிருக்குது. மரண பரிந்தன் என்ன அர்த்தம்? சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். அப்படி தான். ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக எதுனாக்கா போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், இதை தான் வாழ தகுந்த வாழ்க்கை. இது உங்களுக்கு வேண்டுமானால் மற்றவர்களுடைய பார்வையிலே இது ஏளனமாக தெரியலாம், கேவலமாக தெரியலாம், இழிவாக தெரியலாம். நோ, இதை தான் சரியான வாழ்க்கை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாதனால தான் இதில் நீங்கள் குழம்புறீங்க, தடுமாறுறீங்க. மற்றவர்கள் உங்களை ஏளனமாக பேசும்போது, ஏளனமாக பார்க்கும்போது அப்படி இருக்க உங்களால் முடியல. அப்போ நீங்கள் தாழ்த்தும் பொழுது, தாழ்மையாக இருக்கும்போது உங்களை எல்லாரும் பாராட்டணும், உங்களை புகழணும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி எதிர்பார்க்கறது மாறாக உங்களை யாராவது பரியாசம் பண்ணுறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க என்று சொல்லும்போது நீங்கள் தாழ்மையாக இருக்கிறதே விரும்புறதில்லை. நிறைய பேர் அது விருப்பப்பட மாட்டுறாங்க. வேண்டாம், இந்த தாழ்மையெல்லாம் இருந்த வரைக்கும் போகும். அப்போ தாழ்மையாக நடந்த உடனே நமக்கு ஒரு மேன்மை வந்துடும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள், கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு? தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? தாழ்மை உள்ளவன் தலை குனிவதற்கு தயாராக இருப்பான். ஒரு நல்ல வார்த்தை. தாழ்மை உள்ளவன் தலை குனிய கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்காக, கர்த்தர் நிமித்தம். புரியுதுங்களா? வாழ்க்கையில் வருகிற தலை குனிவை அவன் என்ன செய்வான்? அவன் எதிர்கொள்வான். தாழ்மை உள்ளவன் தலை குனிய தயாராக இருக்கிறான். தேவனோ அவனை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? தலை நிமிர்ந்து வாழும்படி செய்வார். எப்படி? நீ எங்கு, எந்த இடத்திலே எங்கு நீ தலை குனிந்தாயோ, அல்லது உனக்கு ஒரு தலை குனிவு ஏற்பட்டதோ, அல்லது தலை குனிந்து போகிறது போல ஒரு சூழ்நிலையை நீ சந்திக்க வேண்டியிருந்தது, அவமானத்தை, நிந்தையோ நீ சந்தித்திருப்பாய் என்று சொன்னால், அந்த இடத்திலே, அதே இடத்திலே ஆண்டவர் உன்னை தலையை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக. அதற்கு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை சொல்லணும்னா, யோசேப்புனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நான் அதை இப்போ சொல்ல போகிறதில்லை. எந்த ஒரு குற்றமும் தவறும் பாவமும் செய்யாத ஒருவன் அநியாயமாக, அபத்தமாக, பொய்யான ஒரு குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஒரு சரித்திரத்தை நீங்கள் படித்திருக்கீங்க, நிறைய பிரசங்கத்தில் கேட்டுட்டீங்க. அது அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஒரு அவமானம், எவ்வளோ ஒரு வெட்கத்துக்குரிய காரியம், எந்த அளவுக்கு ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டு உண்மையாகவே அவன் தலை குனிந்து தான் இருந்தான். காலம் சென்றது, காலம் மாறினது. தேவன் என்ன செய்தார்? அந்த யோசேப்பு எந்த தேசத்தில், எந்த ஊரில், எந்த இடத்துல அவன் தலை குனிஞ்சு ஒரு குற்றவாளி போல போய் உள்ளே இருந்தானோ, அதே ஊரில், அதே நாட்டில், அதே இடத்துல ஆண்டவர் அவனை தலை நிமிர்ந்து நிற்க செய்யவில்லையா? இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். எனவே எந்த ஒரு தலை குனிவான காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். எனவே தாழ்மையை அவ்வளவு எளிமையாக, ஏளனமாக நம்ம எடை போட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே. எனவே இந்த வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. அவர் யாருக்கு அதிகமான கிருபையை தருவதாக பார்த்தோம்? தாழ்மை உள்ளவருக்கு. அந்த கிருபையை பற்றி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். போதும் போதும் போதும். பார்த்தீங்களா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன்னு சொல்ல. அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார் என்பது உண்மை. அந்த கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் தருவார் என்று தான் இங்கு சொல்வதாக சொல்லப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க. நான் தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா இல்லையா என்பதை தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரியுதா? தாவீதை பற்றி ஆண்டவர்
ஒரு நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:2 பார்க்கிறோம். தாவீதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? ம். 22 சாரி. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். நல்ல வார்த்தையை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேண்டும் அல்லவா? ஆண்டவர் தாவீதை பார்த்து அவன் என் மனசுக்கு பிடித்தவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அதெல்லாம் நல்லது தான். அப்போ எதை பேஸ் பண்ணி, எந்த அடிப்படையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், அது இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய மனசுக்கு பிடித்திருக்கு மட்டும் இல்லை, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். அப்போ தாவீதினுடைய செயல்பாடுகள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவனோட நம்ம நடந்து கொண்ட விதங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர் தாவீதை சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு பிடிச்சவன். அவர் இருதயத்துக்கு பிடித்திருந்ததுனால தான் ஆண்டவர் தாவீதுக்கு எண்ணத்தை கொடுத்ததாக இப்போ வாசித்தோம். தாவீதுக்கு அருளின கிருபைகள். அப்போ தாவீதுக்கு அருளினது போல கர்த்தர் உங்களுக்கும் கிருபையை கொடுத்து உங்களுக்கும் கிருபைகளை பெருகணும்னு சொன்னால் நீங்களும் தாவீதை போல இருக்கணும் தானே. அப்போ எந்த காரியத்தை வைத்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு, அவர் நிறைய காரியங்கள் இருக்குது, நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் முடியாது. இப்போ தாவீது உண்மையாகவே ஆணுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இதோட 1000 தடவை சொல்லியிருப்பேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ராஜா பகுரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேய் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் கவனிங்க, புறப்பட்டு. சரி கவனிங்க, அந்த வசனத்தை தயவு செய்து இந்த வேதப்பதி எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். தாவீதுன்று அங்கே எழுதப்படலை, அங்கே எழுதியிருக்குது பாருங்க, தாவீது ராஜான்னு எழுதியிருக்குது. ஏனென்றால் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ராஜ பதவியில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இது வெறும் சாதாரண தாவீது அல்ல, அவன் ராஜாவாகிய தாவீது. அதனால தான் எழுதப்பட்டிருக்குது தாவீது ராஜா. அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்கள், அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நான் அதை பார்க்க போகிறோம். அப்படி அவருக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனை ஏற்பட்டது. என்ன சோதனை என்று சொல்ல, அவனுடைய சொந்த பெற்ற மகன் என்ன செய்தான், ராஜாவுக்கு விரோதம், தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி அவன் அந்த ஆட்சி கட்டிலை பிடித்து கொண்டான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது என்ன செய்தான், அவனோடு எதிர்த்து நிற்காமல், போராடாமல், யுத்தம் பண்ணி, சண்டை பண்ணி, வம்பு பண்ணாதபடிக்கு விலகி செல்லும் பொழுது தான் நடந்த காரியம். இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயந்தான். நடந்த சம்பவமே ஒரு வேதனை. அதில் அதை விட ஒரு வேதனை என்ன என்று சொன்னால், இவன் இந்த தாவீது ராஜா வீட்டை விட்டு, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, அரண்மனையை விட்டு அவன் தூரம் சென்று விலைக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நடந்த சம்பவத்தை பார்க்குறோம். அங்கே ஒரு சீமையை என்கிற மனுஷன் என்ன செய்கிறான், ராஜாவை தூஷிப்பதாக பார்க்குறோம். அப்படி வரும் பொழுது 6வது வசனத்தை பாருங்கள், சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடந்து வரும் பொழுது தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார்கள். இங்கே ரொம்ப யோசிக்க வேண்டியது, தாவீது தனியாக போகலை. இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நெருக்கடியான சூழ்நிலையில் கூட அவங்க பாருங்கள், நிறைய ஜனக்கூட்டம் அவனை சுற்றி சூழ்ந்திருக்கிறாங்க, சகல பலசாலிகள் இருக்கிறாங்க. அவன் ஒன்றும் கையாளாதான், அவன் ஒரு ஆளே எல்லாத்தையும் சந்திக்க முடியாதவன், ஒரு கோழியாத்தை வீழ்த்தணும் அல்லவா. அவன் கூட பாருங்கள் பலசாலியான ஆட்கள் இருக்கிறாங்க, வலதுபுறமும் இடதுபுறமும். அவன் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய ஒரு பந்தோஸ்தோடு தான் போயிட்டுருக்காரு. ராஜாவை தான் போயிட்டுருக்காருங்க. அப்படி போகும் பொழுது எவ்வளவு துணிச்சல் இருந்தால், தைரியம் இருந்தால், இந்த சீமையை என்கிற என்ன செய்கிறான், தூஷிக்கிறான்னா என்ன, சரிங்க அங்கேயே இருக்கு பாருங்கள். அப்போ பாருங்கள், அப்படி நடந்து வரும் பொழுது தாவீது ராஜா மீது என்ன செய்கிறான், அவன் கல் எறிகிறான்.
நல்லா யோசிக்கணும். தூஷிக்கிறான், கல் எறிகிறான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானின் மனுஷனே, தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ, ஒழிஞ்சு போ, செத்துப்போ. நீங்கள் திட்டுவீங்களா கோபத்தில், சண்டையில் சில பேர்? அதுபோல் வார்த்தைகள்ங்க. இதெல்லாம் கேட்க முடியுமா? நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்களா? உங்களை பார்த்து யாராவது இப்படி பேசுனாங்க, உங்கள் காது பொறுக்குமா, மனசு பொறுக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவன் கடந்து சென்ற பாதை. அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்லை எறிகிறான், தூஷிக்கிறான், தொலைஞ்சு போன்னு சொல்கிறான். நிறைய காரியங்களை கேட்டுக்கொண்டு தாவீது அமைதியாக இருக்கான். இவன் கூட ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இதை தாங்க முடியாத, பொறுக்க முடியாத ஒருவன் சொல்லுகிறான். யார்? செருயாவின் குமாரன் அபிசாய் வந்து சொல்கிறான், இந்த செத்த நாய் ராஜாவாக்கி உண்மை வந்து அவனால் பொறுக்க முடியல, தாங்க முடியல. எந்த ஒரு தவறும் இல்லை, குற்றம் இல்லை, குறை இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அநியாயமாக அபத்தமாக இப்படி பேசுகிறான் போது இவனால் பொறுத்து கொள்ள முடியல. இப்படி தானே உங்களுக்கு உங்கள் மேலே எந்த குற்றம் இல்லை, தவறு இல்லை, நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ணலை. அநியாயமாக உங்களை யாராவது பேசுகிறாங்கன்னா உங்கள் மனசு கொதிக்க தானே செய்யுது. அதை தானே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்லைங்க, நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலையே, இடைஞ்சல் பண்ணியே, என்னை எல்லாரும் இப்படி பழித்து பேசுகிறாங்க, இழித்து பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, என்னை மட்டமாக பேசுகிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, தாவீதை எந்த இடத்துல, நான் பிளேஸை நான் கேட்கல, அந்த இடத்தின் பெயரை கேட்கல, எந்த இடத்துல அவன் பேசினான் சொல்லுங்கள், சொல்ல முடியுமா? இப்போ தான் நான் படித்தோம். தாவீது எப்படி போனதாக? சகல ஜனங்கள் இருக்கிறாங்க, சகல பலசாலி இருக்கிறாங்க, வலதுபுறம் இடதுபுறமாக ஆட்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பாணியில் அவன் என்னை தனியாக ஒரு வார்த்தை பேசினா கூட நான் பொறுத்துட்டு போயிருப்பேங்க. இப்போ சொல்ல மாட்டீங்க, இன்னும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் 4 பேர் மத்தியில் என்னை நெருக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஆத்திரமாக வருதுங்க, என்னால் தாங்கவே முடியுங்க. நீங்களே சொல்லுங்கள். யார்கிட்ட? என்கிட்ட. நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன் இந்த தாவீது கதை. இப்போ சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம படிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, உங்கள் மனசில் வைக்கிறதில்ல. அதனால தான் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நான் சொல்கிறேன், அவங்க பேசுகிறது சரின்னு நான் சொல்லலை, அவங்க பேசுகிறது நியாயம்னு நான் சொல்ல வரல. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். நிறைய பேர் அப்போ அது சரின்றீங்களா, நீங்கள் அவங்க பக்கம்தான் இருக்கீங்களா? ஐயோ, கர்த்தர் உங்கள் பக்கமாக இருக்கிறார். தாவீது பக்கம்தான் கர்த்தர் இருந்தார். அறியாமையில் நீங்கள் பிதற்றீங்க, அறியாமையில் நீங்கள் தடுமாறுறீங்க. இது ஆவிக்குரியவனுக்கு அழகாக இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா, அபிஷேகம் பெற்றவங்களா, ஒரு ஊழியம் செய்கிறவங்களா, அழைப்பு பெற்றவங்களா இருந்தாக்க இந்த வார்த்தை வருமா? எனக்கு அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க. கிருபை இல்லை. ஏன் கிருபை இல்லை? தாழ்மை இல்லை. தாழ்மை இல்லாதனால என்ன வருது? சுருக்குன்னு வலிக்குது, சுருன்னு ஏறுது, சுருன்னு கோபம் வருது. தாழ்மை இருந்தால் சகிச்சு போக முடியும். இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, குனிய கொட்டுற கதையில் இவங்கள்ட்ட நாங்கள் பேச்சு வாங்கிட்டு கிடக்கணும். இப்படி ஒரு பொழப்பு தேவையா? இது சிலர் பேசுகிறார்கள். நான் சொல்கிறேன், இது விசுவாசிக்கு அழகல்ல. திருப்பி சொல்கிறேன், இது என்னுடைய சத்தியமோ என்னுடைய உபதேசம் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். இப்படி தான் வாழ ஆண்டவன் நம்மளை தெரிந்து கொண்டுறார். என்ன கேட்டால், இது தான் சரியான வழி, இது தான் சரியான மார்க்கம், சரியான சத்தியம், சரியான உபதேசம், அதுதான் வாழ்க்கை. நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ நான் சொல்கிற இந்த காரியம் எத்தனை பேருக்கு இதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வீங்க? இது ரொம்ப கருகலான கஷ்டமான காரியமாக இருக்குங்க. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களாம், தாவீது மாரி தாங்கி போகிறோமா, அது வேணால் தாவீதோடு இருந்துடுறேன். அப்போ தாவீதுக்கு அருளினை கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? தாவீதுக்கு அருளின மாறாத கிருபைகளை நான் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கிருபையை எப்படி நீ பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாறாத கிருபை வேண்டும் என்று சொன்னார். தாவீதை போல நம்ம நடக்கிறோங்க. அதனால தான் அந்த கர்த்தர் என்ன செய்கிறாரு? தாவீதை என் மனசுக்கு பிடிச்சவேன்னு சொல்கிறாரு. படிங்க சீக்கிரம். இப்படி அவன் சொல்கிறான், என்னது, அவன் தலையை நான் வாங்கட்டுமா என்று சொல்லும்போது தாவீது அதை எப்படி ஃபேஸ் பண்றார் என்பதை அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனை, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும்,
அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். போதும். இதை நம்ம எத்தனையோ முறை படிச்சுட்டோம், மனப்படமாகவே நமக்கு தெரியும் இந்த வசனம். எங்கே போய் எங்கே வந்தாலும் நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இது அவசியமான ஒரு நல்ல விஷயந்தான் இது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு சோதனையான வேதனையான ஒரு சூழ்நிலையை தாவீது எப்படி எதிர்கொண்டார் என்றதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு எல்லாரும் முன்னிலையும் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா பேசி போச்சுன்னா கூனி குறிகிறாங்க, ஒரே கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. எல்லோரும் முன்னாலேயும் என்னை அவமானப்படுத்திட்டான், எல்லோரும் முன்னாலேயும் என்னை கேவலமாக பேசிட்டான், அதுதாங்க எனக்கு தாங்கலான்னுவீங்க. இப்போ என்னங்க சொல்கிறீங்க? இவங்க தனியாக பேசிட்டா தாங்கிப்பாங்களாம். நான் சொல்கிறேன், கிருபை இருந்தால் தாழ்மை இருந்தால் எந்த சூழ்நிலையும் உங்களால் சந்திக்க முடியும். அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த தாழ்மைக்கு நீங்கள் இடம் கொடுங்க. தாழ்மை இருந்தால் தான் கிருபை கிடைக்கும். அந்த கிருபையில் நீங்கள் பெருக வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் அவ்வளோ எளிதாக எடுத்துக்கொள்கிறதில்லை. இதை என்ன நினைக்கிறாய் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை சொல்லும்பொழுது, இந்த உபதேசத்தை சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரத்தில் 60வது வசனத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தில், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இயேசு சொல்லும் போதே எல்லாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த சத்தியம், இந்த உபதேசம் கூட சில பேர் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் வாரம் யார் என்ன பேசினாலும் காதை பொத்திக்கணுமா, யார் என்ன பேசினாலும் பேச்சு வாங்கிட்டு போகணுமா, இவங்க பேசிகிட்டே இருப்பாங்களாம், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. இது ஒரு பிரசங்கம், இது உபதேசம், இது ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் என்ன இது? இயேசு சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய. நான் சொல்கிறேன், நம்ம எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? நம்ம எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை ரட்சிப்பை பெற்றிருக்கீங்க. நோக்கம் என்ன? கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அந்த ஒரு சத்தியத்தை அறிந்ததுனால தான் இயேசுவை பின்பற்றி வருகிறோம், இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இன்றைக்கு இதுக்கு இடையில் இந்த உலக பிரகாரமான சில நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஆசை, அதை ஆண்டவர்களுக்கு தருகிறார். ஆனால் அநேகர் அந்த காரியத்தையே மறந்துட்டாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் போகணும், பரலோகம் போன்றதுனா அதெல்லாம் அப்புறம். இந்த ஊர் கதையை சொல்லுங்கள், உலகத்து கதையை சொல்லுங்கள், நாட்டு கதையை பேசுகின்ற அதில் தான் இருக்கிறாங்களே தவிர, இது ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயம். எனவே எளிமை என்பது தாழ்மையின் அடையாளம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் சொன்னார். இப்போ எளிமைன்னா என்ன? இன்றைக்கி சில பேர் எளிமை என்பது ஏழ்மை என்று நினைக்கிறார்கள், எளிமை என்பது ஏளனமாக நினைக்கிறார்கள். நோ, எளிமை என்பது ஏழ்மை அல்ல, தாழ்மை என்பது வறுமை அல்ல. தேவனுக்கு முன்பாக அது மேன்மையானது. நம்ம எளிமையாக வாழ்வதும் எளிமையாக இருப்பது தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இயேசுவும் எளிமையாக தான் பிறந்து எளிமையாக வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக கடந்து சென்றிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படிலாம் இருந்தால் நம்மளை 4 பேர் மதிக்க மாட்டாங்க, நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, ஐயோ இதெல்லாம் சரி வராது. அப்படி தான் சில பேர் நினைக்கிறதுனால தான் இன்றைக்கு தாழ்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சில பேர் தாழ்ந்து போகிறதில்ல, தாங்கி போகிறதில்ல, பொறுத்து போகிறது. காரணமே என்ன என்று சொன்னால், மற்றவங்க நம்ம கேவலமாக நினச்சிருவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க, புறக்கணிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு தவறான எண்ணம். நான் சொல்கிறேன், யார் உங்களை புறக்கணிக்கட்டும், யார் உங்களை கேவலப்படுத்தட்டும், யார் உங்களை ஒதுக்கட்டும், தேவன் உங்களை உயர்த்துவார். பாருங்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எனவே தாழ்மை தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். ஆபிரகாம் லிங்கன் என்கிற ஒரு பெரிய ஜனாதிபதியை பற்றி படித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். நாம் அவரை பார்த்ததில்லை. நல்ல ஒரு தேவ மனுஷர். வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னவென்று சொன்னால், அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது அவருடைய குடும்பத்தை பற்றி, அவருடைய குடும்ப குலத்தொழிலை பற்றி கேவலப்படுத்தி இந்த பதவியினுடைய மேன்மையை கொச்சைப்படுத்துமனாக பொறாமையில் என்ன செய்தாராம் ஒருத்தவர். 4 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொன்னாராம், இவர் யார் தெரியுங்களா? ஷூ மேக்கர், செருப்பு தைக்கிற தொழிலாளினுடைய குடும்பம், அவங்க மகன்க அப்படின்னு அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது தேவையாது. அவர் ஒரு பெரிய பதவிக்கு வந்த பிற்பாடு அதை சொல்லணும் அவசியம் இல்லை. அப்போ நோக்கம் என்ன என்று சொன்னால், நீ எல்லாம் யார், நீ எப்பேற்பட்ட எனக்கு தெரியாதா, நீ எப்படி வந்திருக்குன்னு தெரியாதா எனக்கு என்று மற்றவர்கள் மத்தியிலே அவரை குறைத்து
மதிப்பிடணும் அல்லது கேவலப்படுத்தணும் என்பது அந்த மனுஷனுடைய எண்ணம். நான் என்ன சொல்கிறேன், நீங்களாக இருந்தால் மற்றவங்களாக இருந்தால் உடனே கோபம் வரும், ஆத்திரமாக வரும். என்னது, நான் யார், நான் ஒரு பிரசிடெண்ட்டு, அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி, என்னை பார்த்து என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் மனுஷிகமான காரியங்கள். ஆனால் அவர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணினார் என்பதை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். கொஞ்சம் கூட அவர் கோபப்படாமல் அவர் சொன்னாரா, இல்லை நான் கிழிஞ்ச செருப்புகளை தைக்கிறவருடைய மகன்னாராம். ஷூ மேக்கர்னாலே அது கௌரவமாக இருக்கிறது பேர் கூட அது சொல்கிறதுக்கு. இவர் என்ன செய்தார், அட என்னங்க செருப்பு தை, நான் கிழிந்து போன பழைய செருப்புகளை தைக்கிறவருடைய மகன். உங்கள் ஷூ ஏதாவது ஃபால்ட்டுனாலும் சொல்லுங்கள், நான் தச்சு தரேன்னு அவங்க சொல்கிறார். அவர் சொல்ல முடியுமா, சொல்லுவாங்களா யாராச்சும்? பொதுவாக யாருமே தாழ்ந்த நிலைமைகள் இருந்ததையோ, புரியுங்களா, ஒரு இழிவான காரியத்தையோ யாரும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள யாரும் விரும்புகிறதே கிடையாது. ஆனால் மேன்மையான காரியத்தை தான் மேன்மைப்படுத்த நிறைய பேர் விரும்புவாங்க. என் குடும்பம், என் குலம், எங்கள் கோத்திரம், எங்கள் அப்பா என்னவாக இருந்தார், அவர் மந்திரியாக இருந்தார், எம்பியாக இருந்தார், எங்கள் அப்பா மணியக்காரராக இருந்தார், அவர் பணக்காரராக இருந்தார், தலைவராக இருந்தார், வட்ட செயலாக இருந்தார், இப்படி சொல்லிக் கொள்வதில் நிறைய பேர் பிரியப்படுவாங்களே தவிர இருந்த ஒரு கஷ்டமான நிலைமையை வெளியில் சொல்வதற்கு அநேகர் விரும்புறதில்லை. ஏனென்றால் தன்னை மற்றவர்களை இழிவாக நினைப்பார்கள், அற்பமாக நினைப்பார்கள் என்கிறதான ஒரு எண்ணம். இங்கே நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவர் தாழ்மைக்கினுடைய அடையாளத்தை நான் சொல்ல, இந்த எளிமை என்பது ஏழ்மை அல்ல, எளிமை என்பது வறுமை அல்ல, ஏளனம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்ல ஆவியில் எப்படி இருக்கணும், அந்த எளிமை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எனவே நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளவர்கள் என்பதை மனதில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஆவியிலே நாம் எளிமை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார், கிருபையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். கிருபையை நமக்கு தரக்கூடிய இந்த உபதேசங்கள் ஒருவேளை நமக்கு கடினமாக இருக்கலாம். அதுதான் அங்கே சொல்கிறோம், நம்ம பார்த்தோம். யார் இதை கேட்பாங்க, இது கடினமான உபதேசம் ஆயிட்டுன்னு சொல்லி. ஆனால் இயேசு கேட்குறாரு சீசரில் பார்த்து, அவங்க கிடக்கிறாங்கப்பா, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? 66வது வசனம் நீங்கள் வேணால் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 66. அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சரி. அப்போது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அவனிங்க நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. நம்ம வாழற காலங்கள் குறைவு தான். சில பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், 4 பேர் 4 விதமாக நம்மளை பேசுவாங்க தான், சொல்லுவாங்க தான். இது என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, இது என்ன, அது இருக்கட்டுங்க, என்னங்க அது இருக்கட்டுங்க. இயேசுவை அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அவிசுவாசி பேசுனா தெரியாமல் பேசலாம்னா, ஒரு விசுவாசி பேசலாமா? நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். ஒரு சபைக்கு வர விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஆவிக்குரிய சபைக்கு வர விசுவாசி, அது ஒரு ஏசிய சபை விசுவாசி பேசலாமா? நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர். நான் என்ன சொல்லணும்? நான் பேசலாம், நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வசனத்துக்கு நான் திரும்ப வந்து நான் முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது தப்பு. எதுவாக இருந்தாலும் சரி, அது குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறீர்கள்? ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? போதும். ஏன் பொறுத்துக்கல, ஏன் சகிக்கல? தாழ்மை இல்லை, கிருபை இல்லை. நான் சொல்கிறேன், கிருபையிலே பெருக வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும். கிருபையை பெற்றுக்கொண்டால் உங்களால் இதெல்லாம் தாங்கி போக முடியும், சகிச்சு போக முடியும். அதை முதல்ல உணருங்க, இதை முதல்ல ஒத்துக்கொள்ளுங்க. நான் இன்னும் ஒரு வசனம் பாருங்கள். நீங்களே இப்படிலாம் நீங்கள் இந்த அநியாயத்தை சகித்து கொள்ளாமலையும், நல்லா புரிஞ்சுக்கணும், நியாயத்தை இல்லை, அநியாயம். உங்களை யாராவது அநியாயமாக பேசுனாங்கன்னா அதை சகிச்சுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நியாயமாக பேசுகிறத இல்லை. உங்களை யாராவது அபாண்டமாக அபத்தமாக பேசுகிறாங்களா, அதை தான் சகிச்சு போகணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் தப்பு செய்திருந்தால் பொறுத்து போயிருப்பேன்,
நான் செய்த தவறாக இருந்தால் கூட நான் உணர்ந்து தாங்கி போயிருப்பேங்க. நான் எதுவுமே பேசலை, அவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். அநியாயத்தை சகிச்சு போகணும், நஷ்டத்தை பொறுத்துக்கணும். படிங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீங்க, நஷ்டப்படுத்துறீங்க, சகோதரருக்கு அப்படி செய்கிறீங்க, அப்புறம் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரி. போதும் போதும் போதும். எனவே முதலுக்கு மோசம் போயிடக்கூடாது. என்ன முதல்? நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அது போயிடும். முதலுக்கு மோசமாயிடாதுங்க. இந்த மாதிரி அற்ப காரியங்களுக்கு சண்டை போட்டுட்டு சிண்டை பிடிச்சிக்கிட்டு நான் நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, அதெல்லாம் பதிலுக்கு பதில் நான் உன்னை பேசிடுறோம், பார்த்துட்றேன், தீத்துடுறேன், நான் இது சொல்லிடுறேன். இந்த மாதிரி வம்பு வழக்கு பண்ணி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அதனால் ஒரு நன்மையும் வர போகிறதில்ல. நம்ம எதை இழந்துருவோம்? அழைப்பை இழந்துருவோம், பிரதிஷ்டை இழந்துருவோம், அபிஷேகத்தை இழந்துருவோம், பரலோகத்தை இழந்துருவோம். அப்போ இதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கணுமா? கிருபையை கேளியா, இதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. தாவீதுக்கு இல்லை, தாவீதுக்கு சூடு சொரணை இல்லை. அவன் ஒரு பெரிய ராஜா, எவ்வளோ பேசுகிறான், மண்ணை வாரி விடுறான், கல்லை விட்டு எழுதுகிறான், தூஷிக்கிறான், எல்லாத்தையும் தாங்கிட்டு போகிறான்னா அதாங்க கிருபை. அந்த கிருபையை தான் பெற்றுக்கொள்ளும் நான் சொல்கிறேன். இந்த கிருபையில் தான் நீங்கள் வளரணும், பெருகணும். இப்படி பெருகும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ரிபாலாதாரா சந்தன மனாலியா கரபாரா. ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை போல மாறணுமே செய்யா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே இசையா, நான் உம்மை போல மாறணுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பே, பரிசுத்த பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே, அழகான பாதையில் நடத்துமே, சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே, ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே, பரலோக பாதையில் நடத்துமே, ஜெபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்ம பாரம் தாருமே, மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே, உந்தனின் பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறணுமே செய்யா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே செய்யா, நான் உம்மை போல மாறணுமே. அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வாசித்து தியானித்த வார்த்தை வசனத்தின்படியாக உம்முடைய கிருபைகளை பெருகும்படி கிருபை செய்தோம். உம்முடைய வசனத்தை கேட்ட அனைவரும் மீதும் உம்முடைய கிருபையின் ஆவியை ஊற்றுங்கப்பா, தாழ்மையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. எல்லா விதமான சோதனைகளையும் சூழ்நிலையும் தாங்க, சகிக்க, பொறுக்க ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஒவ்வொருக்கும் இந்த கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.